நீங்கள் நடந்து செல்கிற பாதை ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், நடக்க முடியலைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் ஒரு அப்பா ஒரு நம்ம குழந்தை நடக்க முடியலன்னு சொன்னால் எப்படி தோளில் தூக்கி சுமந்து நடந்து போகிற மாதிரி தான் அவர் இன்றைக்கி நீங்கள் போகிற உங்களுடைய பாதைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கஷ்டமாக இருக்குது, நடக்க அதில் நம்ம போகிறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அவர் தந்தை போல ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை தோளில் தூக்கி கொண்டு நடந்து செல்கிறவர். அந்த தகப்பனின் அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? உங்களோட பலவீனங்களை குறித்து அதை உங்கள் பலவீனங்களை பார்த்துட்டு சும்மா போகிறவர்கள் அல்ல, உங்கள் பலவீனங்களை குறித்து அதை பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் அவர். என்னுடைய வீக்னஸ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராம். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு இருக்கிறார். நம்மளை தேற்றுகிற தாய் போல தேற்றுகிறவர் தான் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு எல்லா காலத்திலும் நம்மளோடு கூடவே, நம்மளோடு பேசுகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, நம்மளை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நல்ல மேய்ப்பராக, நல்ல ஃப்ரெண்டா, நல்ல பிரதான ஆசாரியரா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள்.